Good morning, Pa. Welcome to Vijaykumar IAS Academy. This is back to square one batch. Okay, இன்னைக்கு நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம். சாட்டர்டே சண்டே லீவில் வந்து நீங்கள் ரிமைனிங் சாப்டர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூப்பா என்னோட கிளாஸஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு. குமார், கீர்த்தி, பிரவீனா, பர்வீனா, பார்வி, முத்துமதி, அஜித், சஜித், ரொம்ப நன்றி என்னோட கிளாஸஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரதுக்கு, டவுட்ஸும் கேட்குறதுக்கு. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். பாருங்க, if 2/3 of A equal to 75% of B, then AB ஓட ரேஷியோ கேட்குறாங்க. A இன் 2/3 பங்கு B இன் 75 சமம் எனில் A B ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னவா இருக்கு? இது ஃப்ராக்ஷனில் இருக்கு, இது பர்சன்டேஜில் இருக்கு. இப்போ அதை நம்ம மாற்றணும். இப்போ எப்படி மாற்றலாம்? இந்த 2/3 into A equal to 75% எப்படிப்பா மாற்றலாம்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். 1/1 100, 1/2 50, 1/3 33.33, 1/4 25%. 1/4 25. அப்போ 3/4 என்ன? 75. அப்போ 3/4 75% ஆஃப் பின்றது ஆஃபுக்கு இன்ட்டு போடுவோம், பிக்கு பி போட்டாச்சு. இப்போ சால்வ் பண்ணலாமா? நம்மகிட்ட 2/3A ஈக்குவல் டு 3/4 இருக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2 into 4 8A ஈக்குவல் டு 9B இருக்குமா? 8A ஈக்குவல் டு 9B. இப்போ எப்படி இருந்தா 9க்கு Aக்கு 9, Bக்கு 8. அப்போ 9:8 தான் ஆன்சர். அப்போ 9:8 தான் ஆன்சரு. புரிஞ்சாப்பா? நெக்ஸ்ட் சம். ABCD 4 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 5:2:4:3 பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது சி என்பவர் டியை விட 1000 ரூபா அதிகம் வாங்குறாரு. சி வந்து டியை விட 1000 ரூபா அதிகம் வாங்குறாரு. அப்ப எழுதிக்கலாமா? முத A B C D 5 2 4 3. யார் யாரோட அதிகமாக இருக்காங்க? டியை விட சி தான் அதிகமாக இருக்கிறாங்க. எவ்வளோ? 1000 ரூபா. அப்போ 3க்கும் 4க்கு எவ்வளோ ரேஷியோ டிஃப்ரென்ஸு? 3க்கு 4க்கு எவ்வளோ வித்தியாசம்? 1 தான். அப்போ அந்த ஒரு பார்ட்டு தான் 1000 ரூபான்றாங்க. இந்த ஒரு பார்ட்டை தான் 1000 ரூபான்றாங்க. நமக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ பியோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பார்ட் 1000 ரூபானா 2 பார்ட் எவ்வளோ? 2 into 1000 எவ்வளோ? 2000. 2000. இப்போ ஆன்சர் இதுக்கு 2000. இதே டோட்டல் பார்ட் கேட்டு என்ன சொல்லியிருப்பீங்க? 5 7 11 14 14000 இருப்பீங்க. ஏக்கு 5000, டி 3000, சி 4000. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 1000 ரூபா தான். இந்த இதுதான் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பார்ட்டு, அதுதான் 1000 சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, அப்படின்னா 2 பார்ட்டு தான் 1000. அப்போ 2 பார்ட் 1000. நம்ம அதை வந்து ஒரு பார்ட்டுக்கு மாற்றிடணும். ஒரு பார்ட்டு 500. ஏன்னா நம்ம கால்குலேஷனுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு பார்ட் 500. இப்போ 2 பார்ட்னா 2 into 500 1000 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாடல் சொல்லிடுறேன். ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதை இனிஷியல்னு சொல்லுவாங்க. இனிஷியல் ரேஷியோ, அதுக்கடுத்து ஒரு சேஞ்ச் நடக்கும். சேஞ்சுன்றது அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம். ஓகே, இனிஷியலாக ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஒரு சேஞ்ச் நடக்கும். அது அடிஷனாக இருக்கலாம், இல்லை சப்ராக்ஷனாக இருக்கலாம். அப்புறம் ஃபைனலாக ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதை ஃபைனல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கேட்பாங்க. இந்த இனிஷியல் ரேஷியோலேருந்து கேட்பாங்க, இல்லை இந்த ஃபைனல் ரேஷியோலேருந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த இனிஷியல் ரேஷியோலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? இனிஷியலாக ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் இல்லை மைனஸ் பண்ணுவாங்க, அடிஷன் இல்லை சப்ராக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனலாக ஒரு ரேஷியோ வரும். இந்த மாட்ட சம் பார்த்துக்குங்க. 2 ரேஷியோ இருக்கும் அந்த இடத்துல. இங்கே பாருங்க, 2 நம்பர் இருக்கு, அதோட ரேஷியோ எப்படி இருக்கு? 2:5 இருக்கு. 4 ஆட் பண்றாங்க. அடுத்து என்ன ஆகுது? அது வந்து 4:9 மாறிடுது. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? இனிஷியல் வேல்யூ இந்த இருக்கு.
4 ஆட் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஃபைனல் ரேஷியோ இந்த இருக்கு. ஓகே, இந்த மட்டும் டேர்ம்ஸ் வந்து இந்த இது போல நான் இப்போ அப்ரோச் பண்றது போலயே அப்ரோச் பண்ணுங்க. இதே பேஸ்ல தான் இன்கம் பேஸ்டுக்கும் போயிடலாம். அப்புறம் இந்த ஆல்கஹால் மிக்சர் வரும் தெரியுமா, கலவை, அந்த இதுக்கும் இதே போல போயிடலாம். இப்போ இனிஷியல் என்ன சொல்லியிருக்காங்க, 2:5 ரேஷியோன்னு இருக்காங்க. கரெக்டா 2:5 இருக்காங்க. நான் அதன் ரேஷியோ தானே 2:5ன்றதை நான் 2x, அது ரேஷியோ தான், நம்பர் கிடையாது. அதனால் 2x டிவைட் பை 5xன்னு எழுதிக்கிறேன். 2:5 2x டிவைட் பை 5xன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு இதோட வேல்யூ தான் தேவை, இதோட ரேஷியோ தேவை, இதோட வேல்யூ தான் தேவை. அதனால தான் எக்ஸ்ன்னு இருக்கு. 2x டிவைட் பை 5x. அப்புறம் அடிஷன் தானே பண்றாங்க, அதனால பிளஸ் பிளஸ் ரெண்டுக்குமே தான் அடிஷன் பண்றாங்களா பாருங்க. 5 ஃபார் ஈச்ன்னு இருக்கும். ஓகேவா, எவ்வளவு ஆட் பண்றாங்க, 4. ஓகே, 4 கூட்டினால் ஒவ்வொரு எண்ணுடன் 4. அப்ப மேலேயும் 4 கூட்டணும், கீழேயும் 4 கூட்டணும். ஓகே, 4 4 கூட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, சேஞ்ச் என்ன ஆகுது, அது ஈக்குவல் டு அப்புறம் என்ன ஆகுது, 4:9ன்னு மாறுது. 4:9ன்னு மாறுது. ஓகே, நமக்கு இந்த இனிஷியல் வேல்யூ தான் கேட்குறாங்க. அதனால தான் 2x 5xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணலாமா, இப்போ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 18x 36 find for 20x plus 16. ஓகேவா, அடுத்து இந்த 16 இங்கிட்ட வந்து என்ன ஆகும், -16 ஆயிரும். 20 18x அங்கிட்டு போச்சுன்னா 2x. ஓகே, அப்போ x ஈக்குவல் டு என்னது, 10. இப்போ x 10னா அந்த வேல்யூ என்னப்பா, ரேஷியோ என்ன இருந்துச்சு, 2:5 தானே இருக்கு. அதாவது 2x 5x. அப்போ xக்கு 10னா இன்டூ 10, இங்கே இன்டூ 10. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 20:50. இப்போ ஆன்சர் வந்து 20:50 இருக்கா. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. நல்லா தெரிஞ்சுங்க, இனிஷியல் ஃபைனல், இனிஷியல் சேஞ்ச் ஃபைனல். நெக்ஸ்ட் சம், இன்கம் பேஸ்ட் சம்ஸ். இதுக்கு முன்னாடி அடிஷன் சப்ராக்ஷன் டைரக்டா இருக்கும் நமக்கு. ஆனா இன்கம் பேஸ்ட்ல அடிஷன் பண்றதா சப்ராக்ஷன் பண்றதா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு இங்க பாருங்க, தனியா வச்சுங்க. இன்கம் உங்களோட வருமானம்ன்றது எப்படி இருக்கும், செலவு, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்களோட வருமானம்ன்றது நீங்க பண்ற செலவு பிளஸ் சேமிப்பு, இது ரெண்டு சேர்ந்தாதான் உங்களோட வருமானம். உங்களோட செலவு பிளஸ் சேமிப்பு சேர்ந்தாதான் உங்களோட வருமானம். இப்ப இதுதான் அதே போல இனிஷியல், சேஞ்சு, ஃபைனல், அதே போலதான் போக போறோம். இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, மந்த்லி இன்கம் வந்து ஏக்கும் பிக்கும் 3:4 இருக்கு. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5:7 இருக்கு. அவங்க எவ்வளவு சேமிக்கிறாங்க, 5000 ரூபாய் பெர் மந்த் ஈச். இது ரொம்ப முக்கியம். 2 பேருமே வா இல்ல ஒரு ஆளா, அந்த இதுல டெஸ்ட் வச்சிருவாங்க. 2 பேருமே தான் 5000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்ப அவங்களோட மந்த்லி இன்கம் என்ன, அவங்களோட மாத வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப போடலாமா, இன்கம் தானே கேக்குறாங்க. இன்கம் வந்து 3:4 கரெக்டா. அப்ப 3x divided by 4x எழுதிக்கலாமா, 3x divided by 4x எழுதிக்கலாமா. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோல கொடுத்துருக்காங்களா, ஒரு ரேஷியோ இங்க இருக்கும், அடுத்து சேஞ்ச் இருக்கணும், அதுக்கு அடுத்து தான் ஃபைனல் ரேஷியோ வரணும். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோல தானே கொடுத்துருக்காங்க, சேவிங்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் இந்த பக்கம் தான் என்னப்பா ஆகும், சேவிங்ஸ் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா பிளஸ் ஆகுமா, ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு இருக்கு. அதனால மைனஸ் 5000 ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ என்ன, 5:7. 5:7 ஈக்குவல் டு இங்கிட்டு 5/7. அதே போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 21x minus 35,000. அடுத்து 20x minus 25,000. கரெக்டா. நெக்ஸ்ட் இந்த 25,000 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், மைனஸ் இருக்குது அந்த பக்கம் கொண்டு போய் அப்போ பிளஸ் ஆயிரும். அப்போ -35,000 அங்கிட்டு போனா +35,000 கேன்சல் பண்ணா 10,000 கிடைக்கும்.
ஓகேவா? அடுத்து இங்க 20x இருக்கு, இங்க 21x இருக்கு. இந்த 20x இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா -20x, அப்ப வெறும் x கிடைக்கும். x equal to 10,000. x equal to 10,000. நமக்கு இன்கம் தான் தேவை. 3x 4x போட்டா 30,000. இது 40,000. கரெக்டாப்பா? பாப்பா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணி வரீங்க. இது நார்மலாக சால்வ் பண்றது எப்பயுமே சால்வ் பண்ணிருங்கப்பா. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப வேகமா போடணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ரேஷியோ 3:4 தான். ரெண்டுலுமே சேஞ்ச் ஆகுது. இங்க பாருங்க, ரெண்டு சைடுமே சேஞ்ச் ஆகுது. ஈச் ரெண்டு சைடுமே சேஞ்ச் ஆகுது. அப்ப ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன்ல 3யோட மல்டிபிள் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க பி 40,000 3ல மல்டிபிள் ஆகுமா? வராது. 50,000மும் வராது, 40,000மும் வராது. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வரும். ஆப்ஷன் ஏ மட்டும் தான் 30,000க்கு வரும். ஓகே, 4க்கு 40,000மும் கரெக்டா வருது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அப்படி சொல்லி நம்ம சம் சால்வ் பண்ணாமலையும் இதை போடலாம். ஓகேவா? ஆனா ரெண்டு ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. இங்க 30,000 40,000, இங்கேயும் 30,000 44,000 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப ரெண்டு சைடும் போகுமா? அப்ப நம்ம சம் போட்டுதான் ஆகணும். நெக்ஸ்ட் அடுத்து இந்த சம் பாருங்க. ஏபிசியோட சேலரி வந்து எப்படி இருக்கான்? 6:3:4 இருக்கு. அதை இன்க்ரிமெண்ட் பண்றாங்க. ஏக்கு 15%, பிக்கு 10%, சிக்கு 20%. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? their salary, then the what will be the new ratio தான் கேக்குறாங்க. நியூ ரேஷியோ ஆஃப் their salary. அதாவது ரேஷியோவே கொடுத்துட்டு அந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட நியூ ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. விகிதத்திலே கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப 6:3:4 இருக்கு. இதை 15% கூட்டணும், இதை 10% கூட்டணும், இதை 20% கூட்டணும். கூட்டினதுக்கு அப்புறம் அதோட விகிதம் என்ன அப்படின்னு இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க? 6 × 115/100, அடுத்து 3 × 110/100, அடுத்து 4 × 120/100 இப்படின்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் 10%னா ஒரு 0 தள்ளி போயிருங்க, 5%னா அதுல பாதி அப்படி சொன்னா. இப்ப 6ல 10% எவ்வளவு இருக்கும்? 0.6ஆ? 0.6ஆ? ஓகே, அப்ப 10%, 5%னா அந்த 10%ல பாதியா? இப்போ 0.3ஆ? அப்ப என்ன ஆகும்? 6.9ஆ? ஃபர்ஸ்ட்டுக்கு 6.9 கிடைச்சிருச்சா? அடுத்து 3க்கு என்னது? இங்க 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்ப 3க்கு 10% எவ்வளவுப்பா? 0.3ஆ? அப்போ இங்க 3.3 கிடைக்குமா? அடுத்து 4 எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 20%. 10% என்னது? 4க்கு 0.4. அப்ப 20%ன்றது 0.8. கரெக்டா? அப்போ 4.8. அப்போ 6.9, 3.3, 4.8 இருக்கு. நான் உங்களுக்கு ரேஷியோ கிளாஸ்ல என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரேஷியோ எப்பயும் ஃபிராக்ஷன்லயும் வச்சுக்கூடாது, டெசிமல்லையும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி இருந்தா உடனே அதை மாத்திரணும். இங்க என்ன இருக்கு? பாயிண்ட்ல டெசிமல் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் into 10 into 10 into 10 போட்டா ஒன்றும் வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லை. அப்போ 69, 33, 48. 69, 33, 48. இப்ப கேன்சல் பண்ணலாமா? இது எல்லாத்தையும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? பண்ணா என்ன கிடைக்கும்? 23, 11, 16. 23, 11, 16. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 23, 11, 16. பாருங்க, ஆப்ஷன் எதுல இருக்கு? ஆப்ஷன் பி ல இருக்கு. 23, 11, 16. அடுத்து இந்த பாருங்க, இது வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது அப்ளிகேஷன் ஓரியன்டாலாம் கேட்டாங்கன்னா நீங்க எப்படி அப்ரோச் பண்றோம்னு சொல்றேன் பாருங்க. ஒரு குதிரையும் 2 பசுக்களும் சேர்ந்து 680 ரூபா. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஒரு குதிரையின் விலை ஒரு பசுவை விட 80 ரூபா அதிகம். நான் குதிரையை அப்ப ஹார்ஸ், குதிரையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சாரி, மாடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? ஒரு குதிரையின் விலை ஒரு பசுவை விட 80 ரூபா அதிகம். அப்ப கௌவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஹார்ஸ் அப்ப என்னன்னு எடுத்துக்கலாம்? ஹார்ஸ் வந்து என்ன? குதிரையோட
மாடோட 80 ரூபா அதிகம், அதாவது எக்ஸ் பிளஸ் 80. எக்ஸ் பிளஸ் 80. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குதிரையும் 2 பசுக்களும். ஒரு குதிரை எவ்வளோப்பா? எக்ஸ் பிளஸ் 80. அப்புறம் ஒரு பசு எக்ஸ். ஓகே, சாரி, ஒரு குதிரையும் 2 பசுக்களும். ஒரு பசு தான் எக்ஸ். அப்ப 2 பசுனா 2x ஈக்குவல் டு எவ்வளோ ரூபா? 680 ரூபா. 680. அப்ப எக்ஸ் ஆட் பண்ணா 3x கிடைக்கும். இந்த 80 அங்கிட்டு போச்சுன்னா 600 ஆயிரும். 680 கழிக்கும். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 200 ரூபா. எக்ஸ் நமக்கு 200 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? குதிரை மற்றும் பசுவின் விலை விகிதம் கேட்குறாங்க. குதிரையோடையும் பசுவோட விலையும் விகிதம் கேட்குறாங்க. இப்போ போடலாமா? நமக்கு பசு தெரியும், கவ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஹார்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் பிளஸ் 80. எக்ஸ் வந்து எவ்வளோ? 200 ரூபா. அப்போ 200 பிளஸ் 80 280. கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பளம் முக்கியம் எங்கே தெரியுமா பார்த்துக்கணும்? இங்கே பார்க்கணும். குதிரை மற்றும் பசு இதை கூட மாற்றி கொடுத்துடலாம். அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 0 0 7 4. 7:4 தான் ஆன்சர் இதுக்கு. சரி, 7:5. 5 டேபிள் தானே? சரி, 4 டேபிள் தானே? 7:5 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னன்னா காயின் பேஸ் பண்ணி கேட்பாங்கப்பா நமக்கு சம்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, ஆனால் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காயின் வச்சு கேட்பாங்க. அதை எப்படி காயின் வச்சு கேட்பாங்க அப்படின்னா இதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. அப்போதான் நீங்க வந்து அங்கே வேல்யூஸ்க்கு கரெக்டாக மாற்ற முடியும். ஒரு உண்டியல் வச்சிருக்கீங்க. இது ஒரு உண்டியல், இது ஒரு உண்டியல் இருக்கு. இப்போ இந்த உண்டியலுக்குள்ள என்ன சொல்றாங்க? 1 ரூபா காயின் இருக்கு, 50 பைசா காயின் இருக்கு, 20 பைசா காயின் இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க இந்த உண்டியல 1 ரூபா காயின், 50 பைசா காயின், 20 பைசா காயின் இருக்கு. இதுல மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்கு? வேல்யூ ருபீஸ் மொத்தம் 400 ரூபாய் இருக்குன்றீங்க. மொத்தம் 400 ரூபாய் இருக்குன்றீங்க. ஆனா இதுல 1 ரூபா காயின் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, 20 பைசா காயின் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, 50 பைசா காயின் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா 400 ரூபாய் இருக்கு. 400 ரூபாய் இருக்கு. அதே போல இதுல 1 ரூபா காயின், 25 பைசா காயின், 50 பைசா காயின் இருக்கு. இதுல காயின்ஸா டோட்டல் காயின்ஸ் மொத்தம் 400 இருக்குன்னு இருக்காங்க. டோட்டல் காயின்ஸ், அதாவது இந்த உண்டியல்ல எனக்கு 400 காயின் இருக்கு, ஆனா எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு தெரியாது. இந்த உண்டியல்ல எனக்கு 400 ரூபாய் இருக்கு, ஆனா எத்தனை காயின் எத்தனை இருக்குன்னு தெரியாது. அதுல எனக்கு மொத்தம் காயின் 400 இருக்குன்னு தெரியும். அப்ப இங்க என்ன கேட்பாங்கன்னா காயின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ல காயின் எவ்வளவு இருக்குன்னு கேட்கலாம், இல்ல 50 பைசா காயின் எவ்வளோ, 20 பைசா காயின் எவ்வளோன்னு கேட்கலாம் தனித்தனியா. இங்க டோட்டல் காயின்ஸ் கொடுத்துட்டாங்களா, அப்ப 25 பைசாவோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், இல்ல மொத்தம் வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? இந்த மட்டும் தான் இருக்கும் சம். 2 மெத்தட் தான். அதுக்கப்புறம் நீங்க இந்த வேல்யூஸ் மாத்த தெரிஞ்சிருக்கணும். வேல்யூஸ் மாத்த தெரியுதுன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்ககிட்ட 2 ரூபாய் இருக்கு, 2 ருபீஸ். ஓகே, 2 ரூபாய் இருக்கு. இப்போ 2 ருபீஸ் வேணும்னா 1 ரூபாய் காயின்ல எத்தனை இருந்தாப்பா 2 ருபீஸ் வரும்? 1 ரூபாய் காயின்ல எத்தனை காயின் தான் உங்களுக்கு 2 ருபீஸ் வரும்? 2. கரெக்டா? 2. எப்படி அது 2? 1 ரூபானா 100 பைசான்னு அர்த்தம். 100 பைசா. ஓகேவா? 2 ரூபானா 200 பைசா. அதனால தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இப்போ 50 பைசா காயின். 50 பைசா காயின் 2 ரூபா வரணுமா? எவ்வளோ வேணும்? 4 வேணுமா? ஏன்னா 50 பைசா 4 சேர்ந்தாதான் 2 ரூபாயா மாறும். அதே இது 20 பைசா, 25 பைசா வச்சுக்கோம். 25 பைசா எத்தனை இருந்தா உங்களுக்கு 2 ரூபாய் கிடைக்கும்? 25 பைசா எத்தனை இருந்தா உங்களுக்கு 2 ரூபாய் கிடைக்கும்? 100 பைசா இருந்தாதான் 1 ரூபாய். அப்ப 25 × 8 போட்டாதான் 200 ரூபாய் கிடைக்கும். அப்ப 8 காயின் வேணும். 8 காயின் வேணும். அதே 20 பைசா, 20 பைசானா எத்தனை காயின் வேணும்? 10 காயின் வேணும். 10 காயின் வேணும். அதே 10 பைசானா எவ்வளவு வேணும்? 20 காயின் வேணும். 20 காயின்ஸ். ஓகே, இது எல்லாமே 2 ரூபாய்க்கான காயின்ஸ்பா. 1 ரூபாய் வந்து 2 காயின் இருந்தாதான் 2 ரூபாய். 50 பைசா வந்து 4 காயின் இருந்தாதான் 2 ரூபாய். 25 பைசா வந்து 8 காயின் இருந்தாதான் 2 ரூபாய். 20 பைசா வந்து 10 காயின் இருந்தாதான் 2 ரூபாய். 10 பைசா வந்து 20 காயின் இருந்தாதான் 2 ரூபாய்.
இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ அடுத்த சம்ல நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்காண்டி தான். சம் பாருங்க, ஒரு பாக்ஸ்ல 420 காயின் இருக்கு. எவ்வளவு காயின் இருக்கு? 420 காயின் இருக்கு. அது எப்படி இருக்கு? 1 ரூபாய் காயின் கொஞ்சம் இருக்கு, 50 பைசா காயின் கொஞ்சம் இருக்கு, 20 பைசா காயின் கொஞ்சம் இருக்கு. அதோட ரேஷியோ எது கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ரேஷியோ ஆஃப் தேர் வேல்யூஸ். வேல்யூஸ் மதிப்பு, ரூபாயோட மதிப்புல கொடுத்துருக்காங்க. காசுகள் உள்ளன. ஓகே, அதான் பாருங்க மதிப்பு. ஓகே, மதிப்பு எவ்வளோ? 13:11:7 இருக்கு. அதுல எனக்கு அப்போ 50 பைசா காயின் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 50 பைசா காயின் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதுதான் சம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது 13 வேல்யூஸ் தானே, 13 ரூபா. அதுக்கடுத்து 11, இது 13 ரூபாயா, இது 11 ரூபாயா, அடுத்து 7 ரூபா. வேல்யூஸ்ல கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் தான் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அதனால 13x 11x 7x ருபீஸ்ல எவ்வளோ இருக்கு? இங்க 420 காயின்ஸ்ல இருக்கு. என்ன இருக்கு? காயின்ஸ். இங்க என்ன இருக்கு? ருபீஸ்ல இருக்கு. ரெண்டு சைடும் நம்ம காயின்ஸ் வச்சுக்கிட்டா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இந்த ரேஷியோல இருக்கிறத நம்ம மாத்தணும். அப்ப இதை வந்து காயின்ஸா மாத்தலாமா? இதை காயின்ஸா மாத்தணும். இதை நான் காயின்ஸா மாத்தணும். இப்ப 13 ரூபா இருக்கு. இது எவ்வளவு? 1 ரூபா. இது 1 ரூபா காயின், இது 50 பைசா காயின், இது 20 பைசா காயின். ஓகேவா? 1 ரூபா, 50 பைசா, 20 பைசா காயின். எத்தனை 1 ரூபா சேர்ந்தா 13 ரூபா கிடைக்கும்? எத்தனை 1 ரூபா சேர்ந்தா உங்களுக்கு 13 ரூபா கிடைக்கும்? 13. அப்போ 13x பிளஸ் அடுத்து எத்தனை 50 பைசா சேர்ந்தா உங்களுக்கு 11 ரூபா கிடைக்கும்? எத்தனை 50 பைசா சேர்ந்தா உங்களுக்கு 11 ரூபா கிடைக்கும்? 22. 22x பிளஸ் அதே போல எத்தனை 20 பைசா சேர்ந்தா உங்களுக்கு 7 ரூபா கிடைக்கும்? எத்தனை 20 பைசா சேர்ந்தா உங்களுக்கு 7 ரூபா கிடைக்கும்? 5 20 பைசா சேர்ந்தா 1 ரூபா. அப்ப 7 × 5 35x. இப்ப இதை காயினுக்கு மாத்திட்டோமா? 13 காயின், 22 காயின், 35 காயின் தான் சேர்ந்தாதான் 420. 420 எண்ணிக்கைகள் 13 ரேஷியோல இருக்க காயின், 22 ரேஷியோல இருக்க காயின், 35 ரேஷியோல இருக்க காயின் சேர்ந்தாதான் 420 காயின் கிடைக்குது. இப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 13 22 35 35 35 70. அப்ப 70x = 420. சப்ஸ்டிட்யூட் பண்ணா x = 6. x = 6. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காயின்ஸோட மதிப்பு, அதுவும் 50 பைசா காயினோட மதிப்பு. இங்க 11xன்றது எதுல இருக்கு? ருபீஸ்ல இருக்கு. கரெக்டா? இங்க 11xக்கு போய் போட்டுறாதீங்க. 11xன்றது என்னது? மதிப்புல இருக்கு, வேல்யூஸ்ல இருக்கு. இந்த 22x தான் 50 பைசா காயினுக்கான சமம். அப்ப 22 × 6 எவ்வளோ? 22 × 6 எவ்வளோ? 132. 50 பைசா காயின் எவ்வளோ? 132 இருக்கு. ஓகேவா? இப்ப மீதி எவ்வளோ? 13. ஓகே, 13 × 6 7 × 35 × 6 படிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 420 கிடைக்கும். அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ 50 பைசா காயின் எவ்வளோ? 132. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் அடுத்துங்க பாருங்க, அதே ஒரு பேக்ல 50 பைசா காயின், 25 பைசா காயின், 10 பைசா காயின் இருக்கு. அது வந்து எவ்வளோல இருக்கு? 5:9:4 என்னவா இருக்கு? காயின்ஸா தான் இருக்கு. 5:4 9:4ன்றது காயின்ஸோட ரேஷியோ. ஆனா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. அமௌண்டிங் டு 206 rupees. அப்ப நம்பர் ஆஃப் காயின்ஸ் இன் ஈச் டைப். 50 பைசா காயின் எவ்வளோ இருக்கும்? 25 பைசா காயின் எவ்வளோ இருக்கும்? 10 பைசா காயின் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ போடலாமா? 5x plus 9x plus 4x. இதெல்லாம் என்னது? காயின்ஸ். காயின்ஸோட இதில் தானே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ருபீஸ். எவ்வளோ? 206 ரூபா. 206 ரூபா. அப்போ இந்த சைடு காயினை நான் ருபீஸா மாற்றணும். காயினை நான் ருபீஸா மாற்றணும். இது என்னது? 50 பைசா காயின். இப்போ நான் 50 பைசா காயினை 1 ரூபாய்க்கு மாற்றணும். எல்லாமே 1 ரூபா ரேஞ்சுக்கு மாற்றினா தான் எனக்கு கிடைக்கும். இப்போ 50 பைசா காயின் 5 இருந்துச்சுன்னா என்ன 2.5ன்னு போடுவோமா? அப்படி 2.5 1.75 1.5 இந்த பாயிண்ட்ல வந்து வச்சுக்காதீங்க வேல்யூவை. ஓகே, கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தே போயிடலாம். ஓகே, பாயிண்ட்ல வச்சுக்காதீங்க. இப்போ
இது என்னது 50 பைசா காயின். ஓகே, இது 25 பைசா காயின். ஓகேவா, 25 பைசா காயின். அடுத்து 10 பைசா காயின். ஓகேவா, அப்போ 50 பைசா காயின் எத்தனை காயின் சேர்ந்தாப்பா 1 ரூபா கிடைக்கும்? 50 பைசா காயின் எத்தனை காயின் சேர்ந்தா 1 ரூபா கிடைக்கும்? 2. அதனால டிவைட் பை 2ன்னு போடுங்க. அடுத்து 25 பைசா காயின் எத்தனை காயின் சேர்ந்தா 1 ரூபா கிடைக்கும்? 4. அதனால இங்க டிவைட் பை 4 போடுங்க. அடுத்து 10 பைசா காயின் எத்தனை காயின் சேர்ந்தா 1 ரூபா கிடைக்கும்? 10. அதனால இங்க டிவைட் பை 10 போடுங்க. இப்போ 2, 4, 10 இது கெல்சியம் எடுங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 20. 20. அப்ப 2 × 10 20. அப்ப மேல 50x. ஓகே, அடுத்து 4 × 5 20. மேல 9 × 5 45x. அடுத்து 10 × 2 20. அப்ப மேல 4 × 2 8x ஈக்குவல் டு 206. 206. இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்னதுக்கு? ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு ரேஷியோவை. அப்போ 50 + 45 95. 95 + 8 103. 103x. இந்த 20 அங்கிட்டு போச்சுன்னா 206 × 20. 206 × 20. ஓகேவாப்பா, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 103 206 2. அப்போ x ஈக்குவல் டு 40. இப்போ x வந்து 40 தெரிஞ்சிச்சு. x வந்து 40. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காயின்ஸ் கேட்டிருக்காங்க. காயின்ஸ் தான் என்னது? 5x 9x 4x. ஓகேவா, 4x. இப்போ போடலாமா? 5 × 40 200. 9 × 40 360. 4 × 40 160. அப்போ ஓகே, 50 பைசா காயின் 200 இருக்கு. 25 பைசா காயின் 360 இருக்கு. 10 பைசா காயின் 160 இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, உங்களுக்கு 206 வரும் ருபீஸ்ல. ஓகேவா, பாருங்க 50 பைசா காயின் 200 எவ்வளோ? 100 ரூபாயா? ஓகே, அது 25 பைசா காயினா 90 ரூபாயா? 40 பைசா 40 ரூபா. பை 10. இப்போ கேன்சல் 16 வரும். 16 ரூபாய். அப்போ 100 + 90 190. 190 + 16 206. கரெக்டாக வருதா? இதில் நீங்கள் 2 தான் தெரிஞ்சுக்கணும், அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுறது. ஓகே, காயின் பேஸில் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும். இங்கே காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த சைடு ருபீஸ் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ருபீஸாக மாற்றணும். ஏன் 50 பைசா? அப்போது 5க்கு 50 பைசாக்கு 2 1 ரூபா சேர்ந்தாதான் எனக்கு 1 ரூபா கிடைக்கும். 2 50 பைசா சேர்ந்தா தான் 1 ரூபா கிடைக்கும். அதனால டிவைட் பை 2. இங்கே டிவைட் பை 4. இங்கே டிவைட் பை 10 போட்டிருக்கேன். அதே இது போன சம் பாருங்க. போன சம் என்னது? ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, காயின்ஸ். காயின்ஸ் வந்து 420 இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நான் காயின்ஸ் தான் மாற்றணும். இங்கே 13 1 ரூபா இருக்குன்னு இருக்காங்க. அப்போ 1 ரூபாய்க்கு ஒரு காயின் தான் 13. இங்கே 11 ரூபான்னு இருக்காங்க, 50 பைசா இருக்காங்க. அப்போ எத்தனை 50 பைசா சேர்ந்தா 11 ரூபா? 22 காயின் சேர்ந்தாதான் எனக்கு 50 பைசா சேர்ந்தது 11 ரூபா. அதே வந்து 7 ரூபா இருக்குன்னு இருக்காங்க. 35 காயின் 20 பைசா சேர்ந்ததான் 7 ரூபா. அதான் இங்கிட்டும் காயின் இங்கிட்டும் காயினா மாத்திட்டேன். அதுக்கு அடுத்த அந்த பக்கம் ருபீஸ், இந்த பக்கம் ருபீஸ் மாத்திக்கிட்டேன். ருபீஸ் வரும்போது கீழே டிவைடட் பைல இருக்கும். ஓகேவா, அதே காயின்ஸ் வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜஸமும் நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வச்சு கேட்கலாம். ஓகே, இது எப்படி போறீங்களா அதே தான், இனிஷியல் சேஞ்சு ஃபைனல் அதை வச்சே போயிடலாம். இங்கே பாருங்க, சன்னு ஃபாதர் ஏஜ் வந்து 2014 இருந்து 22 வரைக்கும் எப்படி இருக்கு? 1:4 இருக்கு. 22 ஆகும்போது 3:8 மாறிடுது. அப்போ 2010 எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 2014 இருந்து 22க்கு எவ்வளோப்பா கூடி இருக்கு? 8. 2014 இருந்து 2022க்கு எத்தனை வருஷம் கூடி இருக்கும்? 8 இயர்ஸ் கூடி இருக்கா? 8 இயர்ஸ் கூடி இருக்கா? அப்போ 8 இயர்ஸ் 2 பேருக்கு தானே கொடுமா? அப்போ இவனை சன்னை எக்ஸ் 4x +8 கொடுது, +8 +8 ஈக்குவலுக்கு அப்புறம் ரேஷியோ என்னவா மாறுது? 3:8 மாறுது. 3:8 மாறுது. ஸோ இப்போ கிராஸ் பண்ணலாமா? கிராஸ் பண்ணல. 8x
plus 64 12x plus 24. Okay, 24. இப்போ 12x இங்கிட்டு வந்துச்சுன்னா 8x அந்த பக்கம் போது அப்போ 4x கிடைக்கும். 24 இங்கிட்டு வந்தால் 40. அப்போ x equal to 10 கிடைக்குது. x 10. x 10. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2010 தான் கேட்டிருக்காங்க. 2010. நமக்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிருச்சு? 2014 எப்படி இருந்தாங்க? x 4x இருந்தாங்களா? x 4x இருந்தாங்களா? அப்போ x ஓட வேல்யூ 10. இங்கே 10 4xனா 40. ஃபாதரோட ஏஜ் 40, சன்னோட ஏஜ் 10. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2010க்கான கேட்டிருக்காங்க. இது 2014. அப்போ 4 வருஷம் பின்னாடி போகணுமா? 4 வருஷம் பின்னாடி போகணுமா? 4 வருஷம் பின்னாடி போனால் பையனுக்கு -4, அப்பாவுக்கும் 4 வயசு கம்மியாகும். அப்போ 6 + 36 42. 6 + 36 42. ஓகேவா? இப்போ 42 ஏஜ், ரெண்டு பேர்த்தோட வயசு கூடுதல். அடுத்த சம் பாருங்க. A mixture contain alcohol and water கலப்படம் பண்ணியிருக்காங்க. எப்படி? 4:3 இருக்கு. அதில் 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகே, இங்கே மில்க்குன்னு கூட வச்சுக்கோங்க. பால் தண்ணி விகிதம் வந்து 4:3 இருக்கு. இதில் தண்ணி வந்து பாலில் இதில் மட்டும் கலக்குறாங்க. 5 லிட்டர் தண்ணி மட்டும் கலக்குறாங்க. அப்படி கலக்கும்போது அதோட ரேஷியோ 4:5 மாறிடுது. அப்போ அந்த பாலோட மிக்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பால் எத்தனை லிட்டர்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாமா? 4:3 கரெக்டா? அதான் 4x 3x எடுத்துக்கிட்டாச்சு. அதில் 5 லிட்டர் தண்ணி. அப்போ தண்ணி கலக்கும்போது இங்கே பாலில் ஆட் பண்ணணுமா, இங்கே தண்ணியில் ஆட் பண்ணணுமா, இல்லை ரெண்டில் மட்டும் ஆட் பண்ணணுமா? தண்ணியில் மட்டும் தான் ஆட் பண்ணணும். அப்போ 3x தானே தண்ணி. அப்போ இங்கே மட்டும் 5 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணாக்க எப்படி மாறுது? 4/5 மாறுது. 4/5 மாறுது. இப்போ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா 20x. ஓகேவா? அடுத்து 12x plus 4 5 are 20. 12x இங்கிட்ட வந்துச்சுன்னா 8x. அப்போ 8x equal to 20. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னப்பா கேன்சல் பண்ணோம்னா 2.5. எக்ஸ் வந்து 2.5. நமக்கு யாரோடது கேட்டிருக்காங்க? குவான்டிட்டி ஆஃப் மில்க். மில்க் வந்து எவ்வளோ இருக்கு? 4x. கரெக்டா? தண்ணி வந்து அப்படியே தானே இருக்கு, மாறவே கிடையாது. 4x தான் இருக்கு. அப்போ 4 × 2.5 10 லிட்டர். 4 × 2.5 10 லிட்டர். ஓகேப்பா? ஸோ எதுக்கு ஆட் பண்ணுறோன்ற மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த இனிஷியல் இந்த டைப்புக்கு இந்த இனிஷியல் சேஞ்சு ஃபைனல் இந்த மாதிரி டைப்புக்கு எதுக்கு இந்த சேஞ்சில் தான் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த சேஞ்சில் தான் அடிஷனா சப்ராக்ஷனான்றதை மிஸ் பண்ணிடுவீங்க. இன்கம் இருந்தால் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் நன்றிப்பா. என்னோட கிளாஸஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரதுக்கு. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம வந்து நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போக போகிறோம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்ப்பா. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.